வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இது ஒரு லைஃப் கோட்டுங்க. கடைசியாக பேசுவோம். கதை களத்துக்கு போகலாம். ஒரு அரசவை. ஸோ அந்த அரசவையில் 4 பேர் தங்களுடைய திறமையை நிரூபிக்க வந்திருக்காங்க. 4 பேரும் தனித்துவமானவர்கள். 4 இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ். முதலாம் மாணவர் மருத்துவர். அவர் வராரு. தன்னுடைய திறமையை காட்டுறதுக்கு 2 நாட்டு பிரஜையை கூப்பிட்டு ஒருத்தருக்கு முகத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. ஒருத்தர் நாடி பிடிச்சி அவருக்கு 2 தலைமுறையா என்ன பிரச்சனை இருக்கு, பரம்பரை வியாதியே என்ன இருக்குன்னு சொல்றாரு. எல்லாரும் ஆச்சரியம் அடைகிறாங்க. ஓகே. 2ஆம் மாணவர் பிலாசபர். அதுக்கு என்ன, இந்த பௌதிக வாதின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு பிலாசபி சொல்றாரு. ஒரு விஷயத்துக்கு ஒரு பிலாசபி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அப்படியே மைண்ட் ப்ளோவிங்கா இருக்கு. வாவ் அப்படின்றாங்க எல்லாருமே. ஓகே. 3ஆம் மாணவர் ஒரு ஜோதிடர். அவரும் 2 பிரஜையை கூப்பிட்டு ஒரு பிரஜைக்கு அப்படியே முகத்தை பார்த்தே சொல்றாரு, சாமுந்திரிகா லட்சணத்தை வச்சு, உனக்கு இந்த இதெல்லாம் இருக்கும், இத்தனை அண்ணன் தம்பிங்க, இது மாதிரி உங்க அப்பா இந்த தொழில் பண்றாருன்னு. ஒருத்தர் கைரேகை பார்த்து அவங்க 2 தலைமுறை என்ன தொழில் பண்ணாங்க, 2 தலைமுறை அவங்களுக்கு என்ன நடந்தது, இவருக்கு இப்போ எத்தனை பசங்க அப்படின்லாம் சொல்றாரு. ஓகே. அதையும் தாண்டி ஒரு படி மேலே போய் மன்னனே அப்படியே இங்கிருந்தே பார்க்குறாரு. பார்த்து மன்னா, என்னுடைய கணிப்பு சரியா இருந்தா உங்க முக லட்சணத்தைப்படி நீங்க இதுவா இருக்கணும், எத்தனாவது பிறப்பு நீங்க அப்படின்லாம் சொல்றாரு. ஆச்சரியம் தாங்கல அவருக்கு. மன்னரே ஆச்சரியப்பட்டார். கடைசியானவர் ஒரு பாடகர். அவர் ஒரு பாட்டு எடுத்து பாடுறாருங்க. தெய்வீக கானம். ஒட்டுமொத்த அரசவையை அப்படியே ஸ்தம்பிச்சு போகுது. ஓகே. ஸோ 4 பேருடைய திறமையில எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓகே. அன்டவுட்ஃபுல் பர்சன்ஸ். ஓகே. மன்னருக்கு ஒரே குழப்பம், என்ன பண்ணணும்னு. சரி, நான் மந்திரியை கூப்பிட்டு சஜஷன் கேட்குறாரு. மந்திரி காதில் ஏதோ ஒன்று குசுன்னு சொன்னார். உடனே மன்னர் சொன்னார், உங்கள் 4 பேருக்கும் பரிசு பொருள் நான் நாளைக்கு தரலான்னு இருக்கேன். அது வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஒன்று பண்ணணும். நான் உங்களுக்கு தனியாக ஒரு சின்னதாக அரண்மனை ஒன்று ஒதுக்குறேன். அந்த அரண்மனையில் தங்கி சமைச்சு சாப்பிட்டு சேரணும். நாளைக்கு சேர்ந்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 4 பேருக்கு வித்தியாசமாக இருந்தது. என்ன, ஒன்று உபசரிப்பாங்க, இல்லை பரிசு கொடுப்பாங்க. இவர் என்ன நாளைக்கு வர சொல்கிறாரு, அதுவும் நம்மளை சமைச்சு சாப்பிட சொல்கிறாரு அப்படின்னு. இதில் போய் என்ன இருக்குது அப்படின்னு 4 பேருக்கும் போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன, ஒரு அரண்மனை கொடுத்துருக்கு, பண்டங்கள் வாங்கிறதுக்கு கொஞ்சம் காசு கொடுத்துருக்கு. ஓகே. இவ்வளோதான். சரி, 4 பேரும் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்புகளை பிரிச்சுக்கிறாங்க. ஓகே. வைத்தியர், சரி நான் போயிட்டு காய்கறிங்க வாங்கிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறாரு. ஓகே. ஜோஷியர், நான் வாழை இலையும் அப்படியே பக்கத்து தோட்டத்தில் மாமரத்தில் மாம்பழங்களையும் பறிச்சுக்கிட்டு வரேன், தோட்டத்திலே காசு கொடுத்து பறிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்புறாரு. அடுத்து தர்கவாதி. அவரு, நான் இந்த சைடு போயிட்டு அவர் சொல்கிற பகுதியில் இவங்க இருக்காங்க, ஆடு மேய்ப்பவர்கள். நான் அவங்க கிட்ட ஆடு மாடு மேய்ப்பவர்கள், நான் அவங்க கிட்ட போய் நெய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கடைசியானவர் பாடகர். அவர் என்ன சொன்னார், சரி அரிசி மட்டும் இங்கே இருக்குல்ல, நான் சோத்தை வரையும் வடித்து வைக்கிறேன், நீங்கள் மற்றது வாங்கிட்டு வந்தால் அடுத்து குழம்பு செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம், அதனால் நான் சோறு இங்கேருந்து சோத்தை வடிக்கிறது என் வேலை அப்படின்னு ஆளாலும் ஒரு வேலையை பிரிச்சுக்கிறாங்க. ஓகே. அடுத்த சீன். மருத்துவர் சந்தை கடைக்கு போகிறாரு. ஏன்னா அந்த ஊரில் ஒன்று ஒவ்வொரு இடத்துல இருக்குது. மருத்துவர் இந்த பக்கம் போனார், சந்தை கடைக்கு போனார். போயிட்டு ஒவ்வொரு காய்கறியாக எடுக்கிறாரு. வாழைக்காய் உடம்புக்கு இது, வெண்டைக்காய் கொச்சான்னு இருக்கும். ஓகே. வேற ஒரு காய்கறி எடுக்கிறாரு, முருங்கைக்காய், இது வாயு தொந்தரவாச்சு அப்படின்றாரு. பீர்த்தங்காய், ஐயோ இது கபத்தை உருவாக்குமே, இது பித்தம், இது வாதம், இது கபம் அப்படின்னு மொத்த காய்கறி எடுத்து பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வந்துட்டாரு வெறுங்கையோட. ஆச்சா. அடுத்தவர் நம்ம பிலாசபர். அவர் போனார். அங்கே இருக்கிறவங்க கிட்ட தூக்கு ஃபுல்லாக நெய் வாங்கிட்டு வந்தார். அந்த நெய்யில் தான் அவங்க பண்டங்கள் செய்யணும். நெய் வாங்கிட்டு வந்தார். வர்ற வழியில் அவருக்கு திடீர்னு ஒரு தர்க்கம் அவருக்குள்ளேயே. என்னன்னா, நெய் தூக்கு நெய்யை தாங்குதா அப்படின்ற தர்க்கம் அவருக்குள்ளேயே வருது. என்ன பண்ணாரு,
எடுத்தாரு, அந்த தூக்க திறந்து பார்த்தாரு. இப்போ தூக்கு நெய்யை தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு இப்படி பார்த்தாரு. திருப்பி இப்படி கவுத்தோடனே நெய் கீழே கொட்டிச்சு. திருப்பி இப்படி நிமித்தினாரு. அப்போ நெய் வந்து தூக்க தாங்கல, தூக்கு தான் நெய்யை தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்கையோடு அவர் திரும்பி வந்தார். வெறும் தூக்கிட்டு அவர் திரும்பி வந்தார். அடுத்தது தோப்பு பக்கம் போன நம்ம ஜோஷியர். அவருக்கு தோப்புல ஒரு சில பொருட்கள் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்களே அது. சரி போனார். வாழை விலையை பறிச்சுக்கிட்டாரு. அடுத்து தேங்காய்க்கு தென்னை மரத்தில் ஏறணும்னு சொல்லி தென்னை மரத்தில் ஏறினாரு. தென்னை மரத்தில் ஏறும்போது அங்கே பள்ளி கத்துச்சு. இதுக்கு என்ன பலன் அப்படின்னாரு. இதுக்கு இந்த பலன் அப்படின்னாரு. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் ஏறினாரு. கொஞ்சம் இப்போ மேலே ஏறினாரு. இப்போ மறுபடியும் பள்ளி கத்துச்சு. இதுக்கு என்ன பலன்? மரம் ஏறுபவன் கீழே விழுவான்ல போட்டிருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஏறினாரு. அந்த தென்னை மரத்துலேருந்து ஒரு தேள் வந்து இறங்கி வந்துட்டு இருந்தது. அதை பார்த்துனே ஆன்னு தொவுக்குன்னு கீழே விழுந்துட்டாரு. அதாவது அவர் கான்சன்ட்ரேஷனோடு ஏறிந்தா தேள் வர்றதை பார்த்து ஏதாவது இப்படி தட்டிக்கிட்டு விட்டுருக்கலாம். இவர் இப்படி பிடிச்சிக்கிட்டே இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தார் பார்த்துங்க. அதில் அந்த தேள் அவர் கை மேலே ஏறுற வரையும் விட்டுட்டார். அதில் கையை விட்டுட்டார். சரிங்களா? ஸோ நாளாச்சு. அடுத்து நம்ம அரண்மனையிலேயே இருந்த பாடகர் ஒலை வச்சாரு. ஒலை வச்சு ஒலை கொதிச்சுது. தொக்கு 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 தொக்குன்னு ஒலை கொதிக்குது. ஒலை கொதிச்ச உடனே நம்ம ஆளுக சங்கீத ஞானம் வந்துடுச்சு. தக்கு 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 டக்குன்னு இவரு அதுக்கு ஈக்குவலாக பாட்டு பாட ஆரம்பிச்சது. ஒலை கொஞ்சம் வேகமாக கொதிச்சுது. உடனே நம்ம ஆளு இன்னும் கொஞ்சம் வேகமாக பாடினாரு. சுதி ஏற்றி பாடினாரு. ஒலை இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. இந்த முறை அதாவது இந்த ஸ்டேஜுக்கு எடுத்து சுதி கிடையாது. உடனே இவ்வளவு நேரம் நல்லா தானே பாடிட்டு இருந்த, என்ன இப்ப சுதியை மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு மடார்னு அங்க இருக்க அந்த கட்டையை உருவி பலான்னு ஒரு உடைச்சாரு. சோத்து பானை உடஞ்சி ஊத்திச்சு. ஓகே, வந்தாங்க 4 பேரும் ஒன்றா மீட் பண்ணிக்கிட்டாங்க. 4 பேர் அவங்களுக்குள்ள நடந்தது ஒருத்தர் பேசிக்கிட்டு அடுத்த அரண்மனைக்கு வந்தாங்க. இவ்வளோத்தையுமே இவ்வளோ டீட்டெயில்ஸும் மன்னருக்கு போய் சேர்ந்துடுச்சு. ஏன்னா அமைச்சர் இவங்க 4 பேர் பின்னாடியுமே ஒட்டரை வச்சிருந்தாரு. ஓகே, அரசர் கேட்டார், என்னாச்சு, உங்களை சமைச்சு சாப்பிட்டு வர சொன்னனே என்னாச்சுன்னு. 4 பேரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. இல்லை இது மாதிரி அது மாதிரின்னு நடந்தது ஏதோ ஒன்றும் மழுப்பெல்லாம் சொல்கிறாங்க. உடனே ராஜா என்ன சொன்னார், என்னதான் நீங்கள் திறமையானவங்களா இருந்தாலும் உங்களான ஒரு அடிப்படை விஷயம் சமைச்சு சாப்பிட்டு வர்றது, அது உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் எப்படி திறமையாளராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சு விட்றாங்க. இவங்க 4 பேரும் தலை குனிஞ்சு போயிட்டாங்க. சரிங்க, இப்போ மாரலுக்கு வருவோம். இது ஒரு லைஃப் கோட்டுங்க. என்னன்னா, நம்ம ஆளாலும் ஒரு தனித்திறமையாளர்கள் தான். ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம திறமையாக இருப்போம். ஆனால் லைஃப் சர்வைவலுக்குன்னு ஒரு சின்ன சின்ன பேசிக்ஸ் இருக்கும். அதை நம்ம துச்சமாக மதிப்போம். அந்த பேசிக்ஸ் கற்று நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நிறைய பேர். நீங்கள் ரியல் லைஃப்பில் பார்த்தா தெரியும். சின்னதாக ஒரு கடை கண்ணி போக மாட்டாங்க. இந்த மாதிரி மக்களை ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம். ஓகே, ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி, யூ ஷுட் நோ த பேசிக்ஸ். அடிப்படை விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். மீண்டும் விவாதிப்போம்.